யூனாமால் மெட்ரிகுலேஷன் பள்ளி வெங்கல் மற்றும் எம்என் கண் மருத்துவமனை சார்பாக இன்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். முகாமை சிறப்பாக வழியமைத்து கொடுத்த தாளர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நமது பள்ளியில் வி சிதம்பரம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் எம்என் ஹாஸ்பிட்டல் கண் முகாம் பண்ணாங்க. இந்த கண் முகாம்ல நமக்கு குழந்தைங்க, நம்ம பள்ளியில படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே கண் முகாம்ல அவங்களுடைய கண்ணை எல்லாருமே செக் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக்கும் இங்க பக்கத்துல அருகாமையில ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கண் முகாமை பயனுள்ளதாக பண்ணிட்டாங்க. இதனால இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கண் ரொம்ப முக்கியம், படிப்புக்கு ரொம்ப முக்கியம். செல்போன் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எம்என் பண்ணக்கூடிய விழிப்புணர்வுகள் கண் அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்றதுக்கு எம்என்னுக்கு மிக்க நன்றி. இப்போ எல்லாருமே எடுத்தவொடனே மொபைல் யூசேஜ்னு சொல்றாங்க. இப்போ மொபைல் யூசேஜ் இல்லாம பார்த்தோன்னா இன்னையோட அன்றாட வாழ்க்கையை நம்ம தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், அது பேசிக்கா ஒரு ரூல் 20-20-20 ஒரு ரூல் நம்ம சொல்லுவோம் சார். அதாவது அவங்க 20 நிமிஷம் அந்த போனை பாக்குறாங்கன்னா 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்து 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணை பிளிங்க் பண்ணி பார்க்கணுன்றது இருக்கிற எல்லா கண் மருத்துவர்களும் சொல்ற ஃபர்ஸ்ட் திங். இது எல்லாருமே ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய மொபைல்ஸ் மூலமா தான் இப்போ நீங்க ஹோம்ஒர்க்கா இருந்தா கூட மொபைல்ல தான் அனுப்பி விடுறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, மெயில்ல அந்த மாதிரி ஷேர் பண்றதால மொபைல்ன்றது அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுன்றது தான் மெயின் திங் உங்களுக்கு இருக்கு சார். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை ட்ரைனஸ்ன்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு டிசீஸ் மாதிரி அது. இப்போ ட்ரைனஸ் பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே யூஸ்வலா ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பாக்குறீங்க அப்படின்னா அது கண்ணில் இருக்க நீர் சத்து கம்மியாகும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்புரை இருக்கு. கண்புரை 50 வயசு மேல இருக்கவங்களுக்கு இப்போ சக்கரை நோயோ இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா கூட கண்புரைன்றது கண்ணில் இருக்க லென்ஸ் மூலயமா லென்ஸ் முடி நரைக்கிற மாதிரி லென்ஸ் நரைச்சிட்டே வரும் சார். அதோ வர அந்த கண்புரை நீக்கணும். அதோட இதுவும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வா எல்லா முகாம்லயும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். கண்ணில் அந்த நரம்பு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் நாங்க முன்கூட்டியே நம்ம முகாம் மூலயமா எல்லாருக்கும் சொல்றோம். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. குழந்தைங்களுக்கு மெயினா நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கண்ணில் சோம்பேறி கண் சொல்லுவோம், ஆம்பிளோபியான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி மாறு கண் ஸ்குவிண்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம முகாம் மூலயமா செக் பண்ணி சொல்றதால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இயர்லியா டிடெக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாம நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அதான் இது நாங்க இயர்லியா டிடெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார். ஸோ இது மூலமா குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதனால ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றது மேபி ஐசைட்னால இருந்ததுன்னா அது ஒரு பார்ட் நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க ரெக்டிஃபை பண்ணி நாங்க கொடுக்குறோம் சார். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது, நமக்கு இரிட்டேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குங்க. இந்த முகாம்லாம் போடுறதுக்கு அந்த அவேர்னஸும் ஸ்ப்ரெட் பண்றது ஒரு ரீசனா இருக்கு. அவங்களுக்கு தெரிய வருது இரிட்டேஷன் இருக்குன்னா ட்ரைனஸ் இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கும் தெரிய வரும். இதெல்லாம் அந்த 2020 ரூல் அந்த அப்பப்போ கிளீன் பண்றது முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டம் யூசேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். தேவைப்பட்டா பவர் கிளாஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிளாஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனாலுமே பவர் இல்லாம ஒரு டென்டர் கிளாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த ஸ்க்ரீனோட அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் ஸ்க்ரீனையுமே ரொம்ப பிரைட்டா வைக்காம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்காது பெட்டர். நீங்க குழந்தைங்க ஒரு சாப்பிடுறதுக்கோ ஏதோ ஒரு மொபைல் போன கையில எடுத்துட்டு அதை இது பண்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன ஒரு புகழ் கொடுக்குறது சாப்பிடும்போது அது எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ தடுக்கிறது பெட்டர். ஆல்ரெடி பழக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குறைச்சிட்டு வரதும் பெட்டரா இருக்கும். போன் இல்லாம வேற ஏதாவது நம்ம பிசிக்கலா குழந்தைல பொம்மை காட்டியோ ஏதாவது பாட்டு பாடியோ கல்ச்சர் அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பெட்டரா இருக்கும். அண்ட் சில்ட்ரன்ஸே சில்ட்ரன்ஸ் போன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவே நம்மளுக்கு பவர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுக்கறதுக்குமே அவங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்றது மெயினா இருக்கும். லைக் இந்த கலர்ட் ஃப்ரூட்ஸா இருக்கும், கலர்ட் ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு கலர்டா இருக்கும். அண்ட் ட்ரீம்ஸ் நிறைய சாப்பிடணும். அந்த ஃபுட்ஸுமே எப்படி கொடுக்குறாங்கன்றதும் காட்டி கொடுக்கறதுமே எப்படி கொடுக்குறாங்க.